மீட்பர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க? மீட்பர் வேணுமா வேணாமா? வேணுமா வேணாமா? இன்னைக்கு மீட்பர் இல்லை என்று சொன்னா ஒன்றும் செய்ய முடியாது. மீட்பர் இருந்தாதான் நமக்கு எல்லாவற்றிலும் நமக்கு விடுவிக்கிறதாக இருக்கும். இப்ப இந்த வயநாடு பார்த்தீங்கல்ல, அதுல பார்த்தீர்கள் என்று சொன்னா ஒவ்வொருத்தரையும் நிலச்சரிவு, மண் சரிவு, அதுல பார்க்கும் பொழுது ஒவ்வொருத்தரையும் அங்கிருந்து மீட்டு எடுத்தார்கள். சிக்கி கொண்டிருந்தவர்கள், மண்ணின் அடிவாரத்தில் சிக்கி கொண்டவர்கள் எல்லாம் மீட்டெடுத்தார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு இந்த நாளில மகிமை உண்டாவதாக. அதனால்தான் இன்றைக்கு என்ன சொல்லப்படுதுன்னா, மீட்பர் யார்? இயேசு கிறிஸ்து மீட்பர், உன்னை மீட்கிறவர், உன்னை எல்லாவற்றிலிருந்து அவர் மீட்டெடுக்கிறவர். இந்த மீட்பு பணி இல்லை என்று சொன்னால் மரித்தவர்களை கூட, இல்ல ஆபத்துல சிக்கி கொண்டிருக்கிறவர்களை கூட அவர்களை என்ன பண்ண முடியாது, மீட்டெடுக்க முடியவே முடியாது. அருமையானவர்களே, நாம் நினைத்திருக்கிறோம் எல்லாவற்றிலும் நினைத்திருப்போம் என்று சொல்லி, அப்படி அல்ல. பெரிய மலை, அந்த வயநாட்டுல பெரிய மலை நிலச்சரிவினால அந்த மலையை தேடி பார்க்கிறாங்க, அங்க மழையே இல்லை. எல்லாரும் செய்தி பார்ப்பீங்களா? ஏன் செய்தியில பார்த்துட்டீங்கல்ல? 9 மணிக்கு ஒரு நாடகம், 10 மணிக்கு ஒரு நாடகம். செய்தியை பாருங்க, நம்மளோட நிலவரம் என்னன்னு தெரியும், நாட்டோட நிலவரம் என்னன்னு தெரியும், நாட்டில் உள்ள மனிதனோட நிலவரம் என்னன்னு தெரியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் சொல்லியிருக்கிறார், நீ ஏழை வீட்டுக்கு போ, அப்பதான் உங்களோட நிலைமை என்னன்னு தெரியும். அவனுக்கு பிறகு நாளைக்கு நம்மளும் படுத்திருப்போம் என்று நீ எண்ணிக்கொள்ள வேண்டும் என்று தேவன் ஏழை வீட்டுக்கு போர் என்று சொல்லுகிறார். ஏன் தெரியுமா? அது உணர்றபடியா. அதே மாதிரிதான் இன்றைக்கு நீங்கள் நடக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் செய்தியில நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கு என்பதை நீங்க தெரிந்து கொள்வீர்கள் என்று சொல்லி, மலையே தேடி பார்க்கிறாங்க, காணும், தரமட்டமா ஆயிடுச்சு. எங்க போச்சுன்னு தெரியல. உள்ள போயிடுச்சா, அது பழத்தை பழப்புல 2 பழத்து போயிடுச்சா என்னன்னு தெரியல. மலையை காணும். வேதத்தில் தேவன் சொல்லுகிறார், பூமியை இன்னொரு விசை நான் அசைப்பேன் என்று. ஆகையினால நாம குடிதான ஒரு காலத்துல இருக்கிறோம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மிகவும் குடிதான ஒரு காலத்துல நாம் இருக்கிறோம். எந்த நேரத்திலும் நமக்கு பிரச்சனைகள் சூழ்ந்து வரலாம், எந்த விதத்திலும் நமக்கு அழிவு நம்மை தேடி வரலாம். அப்பொழுது நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம் மீட்பர் நம்மை மீட்கும்படியாக வாசிப்போமாக. இயேசுவின் புத்தகம் 35ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போமாக. அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை, காணப்படவும் மாட்டாது, மீட்கப்பட்டவர்கள் அதில் நடப்பார்கள். கர்த்தருடைய கரங்களை தட்டி கர்த்தரை நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அங்க என்ன இல்லையா? துஷ்ட மிருகங்கள் கிடையாது. ஹல்லேலூயா. உனக்கு அங்க ஒரு தீங்கு வராதபடிக்கு மீட்கப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்களா? அங்கே நடப்பார்கள். மீட்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவினாலே மீட்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள், கிறிஸ்து ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். எதற்காக என்று சொன்னால் அங்கே துஷ்ட மிருகங்கள் இருப்பதில்லை. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நன்றாக மீதமாக வாசிப்போமாக. அங்கே
சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை, காணப்படவும் மாட்டாது, மீட்கப்பட்டவர்கள் அதிலே நடப்பார்கள். அல்லேலூயா. மீட்கப்பட்டவர்கள் தான் அப்படி. லேவியாகமம் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை அப்படியே வாசிக்க கேட்போமாக. இது இயேசுவின் ரத்தத்தினாலே பாவத்திலும் சாபத்திலும் இருந்தவர்களை மீட்கப்படுவர்களுக்காக சொல்லப்படுகிற வார்த்தை. லேவியாகமம் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 6வது வசனம் கொஞ்சம் சீக்கிரமா எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏனென்றால் நான் படித்தேன், எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. ஆகினால்தான் நீங்க படிக்கும்படியாக இந்த அதிகாரத்தை, இந்த வசனத்தையும் நீங்க தெரிந்து கொள்ளும்படியாக உங்களுக்கு சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சமாதானம் கட்டளையிடுவேன், கட்டளிக்க பண்ணுவார், இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள். துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன், பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவதில்லை. கவனித்து பாருங்க. தேவனாகிய கர்த்தர் மீட்கப்பட்டவர்கள் இவ்வாறு வார்த்தையினாலே ஒரு பாதுகாப்பாக, ஒரு விடுதலை பெற்றவர்களாக இருக்க முடியும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேகருக்கு சபைக்கு வருவதே கஷ்டம். இந்த மீட்புக்குள்ளாக, இந்த விடுதலை பெறுவதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நல்ல வாசிப்பமாக நிறுத்தி தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார், இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள். துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். நீங்க நன்றா இருக்க வேண்டும் என்றால், இந்த வசனத்தின்படி ஒரு விடுதலை பெற்று இருக்க வேண்டும் என்றால், இந்த வார்த்தையின்படி நாம் பார்க்கிறவர்களா இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நீங்க எதையும் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு உங்களை மீட்பதற்காக தேவன் செய்கிற காரியங்களை இங்கே நாம் பார்க்க வேண்டும். வாசிக்க கேட்போமாக. தேசத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார், இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள். துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். பட்டயம் தேசத்தில் உலாவுவதும் இல்லை என்று தேவன் சொல்லியிருக்கிறார். பட்டயம் என்று சொன்னால் அது ஒரு கொள்ளை நோய்க்கு சமமாக சொல்லலாம். எப்பொழுது வேணால் அந்த பட்டயம் உன் மேல் வரும் பொழுது, உன் வீட்டில் வரும் பொழுது, உன் தேசத்தில் வரும் பொழுது, உன் தெருக்களில் வரும் பொழுது, அது எப்படி இருந்தாலும் உன் ஜீவனை போக்குவதற்கான ஒரு காரியம். அதான் பட்டயம் தேசத்தில் இராதபடி செய்வேன் என்று சொல்லுவேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. மீட்கப்பட்டவர்கள் தான் இப்படியாப்பட்ட ஒரு பாதுகாப்பை தேவன் கொடுக்கிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயாவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 7-9 வாசிப்போமாக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏனென்றால் இன்றைக்கு அநேகர் அதுக்கு தெரியல, தெரியாமல் அவர்கள் தாமே தேவனை விட்டு விலகுகளா இருக்கிறார். நம் தேவன் எப்படியாப்பட்டார்? ஒரு கஷ்டம் வருது, ஒரு வியாதி வருது, ஒரு பலவீனம் வருது, ஒரு சூழ்நிலை வருகிறது என்று சொன்னால் எப்படி இருந்தாலும் இதுல இருந்து என்ன பண்ணுவார்கள்? மீட்டு எடுப்பார்கள் என்று. கடந்த ஆண்டுல அதிகமான மழை வரப்போகிறது என்று வானிலை அறிந்த பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அரசாங்கம் மீட்பு குழுவை தயார் நிலையில வைத்திருந்தார்கள். ஏன்னா மிகப்பெரிய ஒரு மழை வரப்போகிறது. அந்த மழையில இருந்து அநேகர் என்ன பண்ண வேண்டுமா? மீட்பதற்காக மீட்பு பணியை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதை நாம செய்தியில பார்க்கும் பொழுது நிறைய பேர் வீட்டுக்குள்ளதான் தண்ணி, சாப்பிட ஆகாரம் இல்லை. ஹெலிகாப்டர் மூலமா அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கப்பட்டது. அவர்களுக்கு முன்பதாக என்ன பண்ணிட்டாங்க? இத்தனை ஆயிரம் பேர் இந்த மீட்பதற்காக நாங்கள்
எல்லாவற்றும் தயார் நிலையில இருக்கிறோம் என்பது செய்தியின் மூலமா அநேக ஜனங்களுக்கு அதை அறிவித்தார்கள். இப்படியாப்பட்ட ஒரு மழை வரப்போகிறது. பெரும் மழையில பெரிய வெள்ள பாதிப்பு உண்டாகும். ஆகினால் அதை மீட்பதற்காக இத்தனாயிரம் குழுக்களை அங்கங்கு நாங்கள் தயார் நிலையில வைத்திருக்கிறோம், இத்தனை படகுகள் வைத்திருக்கிறோம் என்று சொல்லி எல்லாவற்றையும் சொன்னாங்க. ஏனென்றால் மீட்பதற்கு அது காட்டிலும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஒவ்வொருத்தரும் எப்படி மீட்டார் என்றால் தன் ஜீவனை கொடுத்து மீட்டார், தன் ரத்தத்தை சிந்தி மீட்டார். அந்த மீட்டவர்களுக்கு எப்படியாப்பட்ட ஒரு பாதுகாப்பை அவர் கொடுக்கிறார், அதுக்காக என்ன கிரயங்களை செலுத்துகிறார், எதெல்லாம் அவர் அப்படியாக நமக்காக தியாகம் பண்ணியிருக்கிறார் என்பதை குறித்து இந்த வேத வசனத்தை அப்படியாக நாம் பார்க்கிறோம். எடுத்தவர்கள் வாசிப்போமாக. ஏசாயாவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 7-9. சொல்லுங்க, உங்களுக்கு தெரியாதா? பசுவும் கரடியும் கூடி மேயும் அவரின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக் கொள்ளும். நான் பார்த்த டிஸ்கவரியில அனிமல் பிளான்ட்ல நீங்க பார்த்துருக்கீங்க என்று சொன்னா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இப்ப அதை நான் பார்க்கறது இல்லை. அங்க பார்க்கும் பொழுது ஒரு சிங்கம் ஒரு கன்றுக்குட்டி, அது ரெண்டும் தாய் விட்டுச்சு. அந்த கன்றுக்குட்டிக்கு தாய் திசை மாறிடுச்சு. அதனால தெரியல அது யார் கூட போய் சேருதுன்னு தெரியல. குட்டியில அது யார் கூட சேருதுன்னு தெரியல. ஆனா ஓடக்கூடிய அளவுக்கு சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்கிற ஒரு குட்டி தான். அந்த குட்டி பார்த்தீங்கன்னா அந்த சிங்கத்தோடவே படுத்து போகும், அந்த சிங்கத்தோடவே நடக்கும், அந்த சிங்கத்தோடவே மேயும், அந்த சிங்கத்தோடவே படுத்து போகும். எனக்கு வேதத்துல வசனம் சொல்லுகிறது என்னவா, அதனுடைய குட்டி ஒருமித்து படுத்துக் கொள்ளும். எப்படியா? நம்மளாம் பழமொழி கேள்விப்பட்டிருப்போம். புலி பசித்தால் என்ன பண்ணாதா, உள்ள தீங்காது. ஆனால் வேதம் சொல்லுகிறது சிங்கம் மாட்டை போல என்ன பண்ணுமா, வைக்கோல் தின்னும். ஆகுமா, நடக்குமா இதெல்லாம்? தேவனாகிய கர்த்தர் மீட்டெடுக்கக்கூடிய சூழ்நிலையில பாவம் இல்லாத ஒரு சூழ்நிலை அங்கு கொண்டு வரும் பொழுது இன்றைக்கு இவ்வாறுதான் அங்கு நடக்கும் என்பதை குறித்து வேதம் இவ்வாறு சொல்லுகிறது. மேல வாசிப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனாகிய கர்த்தர் நம்மை மீட்டு கொண்டு போய் வைக்கிற அவனோட ஸ்தலத்திலே அவரோடு கூட வைத்துக் கொள்ள பொழுது இவ்வாறு ஒரு தீமையும் உங்களுக்கு உண்டாகாதபடிக்கு, எந்த விதமான விஷமும் உங்களுக்குள்ளாக செலுத்தப்படாதபடிக்கு, உங்களுக்கு யாதொரு பொல்லாப்பும் வராதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் இவ்வாறு நம்மை மீட்டு நடத்துவார் என்பதை குறித்து அந்த வேதத்தினுடைய வசனத்தினுடைய அர்த்தம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம நினைக்கிறோம் ஏதோ நம்ம கஷ்ட காலத்துக்கு, நம்ம வியாதி மாறுவதற்கு, நம்மளுடைய வீடு கட்டுவதற்கு, திருமணம் ஆவதற்கு அப்படின்னு சொல்லிதான் ரட்சகரை நாம அப்படியாக ஏற்றுக்கொண்டோம் என்று. அப்படி அல்ல. தேவனாகிய கர்த்தர் தேசத்துல இருக்கும் பொழுதும் சரி, அப்படியாக அவர் வைத்திருக்கிற ஆயத்தப்படுத்திருக்கிற பரிசுத்த ஸ்தலத்துக்கு உன்னை கொண்டு போகும் பொழுதும் தேவனாகிய கர்த்தர் அங்கே ஒன்றும் உன்னை அப்படியாக சேதப்படுத்தாதபடிக்கு காக்கும்படியதான் உன்னை மீட்டெடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நாம சொல்றோம் அந்த புத்துக்குள்ள கைவிடாது, பாம்பு குத்திரும். ஆனா தேவன் சொல்லுகிறார், பால் மனித குழந்தை என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் விளையாடுற குழந்தை, கொஞ்சம் ஓடக்கூடியது, அதான் அந்த பால் மறந்த குழந்தை தான் அப்படி செய்ய முடியும். பால் குடிக்கிற குழந்தை செய்ய முடியாது. அதனால அந்த குழந்தை என்ன பண்றாரு, போய் புத்துக்குள்ள கை விடும். அந்த இடத்துல யாரு தீமை நடப்பதற்கும், பொல்லாப்பு நடப்பதற்கும், எந்த விதமான அசுபாவம் நடப்பதற்கும் வாய்ப்பே கிடையாது. நீங்கள் மீட்கப்பட்டவர்கள் விடுதலையோடு அங்க நடப்பீர்கள் என்பதே வேதத்தினுடைய அர்த்தம். அல்லேலூயா. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இங்க பாருங்க, இங்க இருந்த எல்லா பொல்லாப்பும், எல்லா கஷ்டம், எல்லா
பசி, பட்டினி, வேதனை எல்லாம் இருக்கு. தேவன் எதற்காக நம்ம மீட்டெடுத்தார் என்பதை குறித்து இந்த வசனங்கள் சொல்லுகிறது. இசைக்கேல் 34:5 வாசிக்கப்படுது. இசைக்கேல் புத்தகம் 34:5 வசனத்தை வாசிக்க கேட்போமா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். சிலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், நாம் இங்கே நன்றாக இருக்கும், மாடி மேல மாடி கட்டி கோடி கோடியா சேர்த்து வைப்போம் என்று. கோடியிலனாலும் லட்சம் சேர்த்து வச்சு நாம் இங்க அப்படியே இருப்போம் என்று மழையே காணா போச்சு. வயநாட்டில் என்ன ஆயிடுச்சா? மழையே காணும். மனிதர்கள் இன்று பார்க்கிறார்கள், இங்கேதான் இருந்தது அந்த மலை. அப்படி உன் லட்சமும் உன் வீடும் என்னத்துக்காக? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரோடு விலகாத. இந்த இடத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டியோ அங்க அவ்வளவு கஷ்டம் இல்லாமல் உன்னை மீட்டு வாழ வைக்கும்படியாக இந்த வசனங்கள் உனக்கு அதையாக சொல்லிக் கொண்டிருக்க. நீ எவ்வளவு வேதனைப்பட்டியோ, எவ்வளவு பசியும் பட்டினியுமா இருந்தியோ, தேவனாகிய கர்த்தர் உன் தாகத்தை தீர்க்கும்படியாக அவரே உன் நீரோடு கொண்டு போய் இதோ அள்ளி பருகு என்று சொல்வார். அல்லேலூயா. ஜீவ விருட்சத்தின் கனி அங்கு இருக்கிறது. ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு கனியை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. 12 மாதங்கள் 12 கனி விதமான கனிகளை கொடுக்கிறதாக இருக்கிறது. தேவன் அங்க வைத்திருக்கிறார். அங்க உஷ்ணம் காணப்படுவதில்லை. இன்றைக்கு நாம ஏசியை தேவை, கரண்ட் போனா சீரிய தேவை, இல்ல வெளியே வர காற்றை தேடுகிறோம். நீ தேவையில்லை. அங்கே உஷ்ணம் காணுவதே இல்லை. எடுத்தவர்கள் வாசிப்போமாக. எப்படியா? யார் இல்லாதனால? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. தேவனாகிய கர்த்தர் தாமே இல்லை என்று சொன்னா, அந்த மீட்பர் நமக்கு கிடைக்கல என்று சொன்னா, நிச்சயமாகவே நாம் என்ன சிதறுண்டு போய் நாளிலே இந்த வாலிபர் ஒரு என்ன செய்திருப்பார்? இந்த கர்த்தரால் மீட்கப்பட்டார். இன்றைக்கு அந்த மீட்பர் இல்லை என்று சொன்னா அவனோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. நமக்கு எல்லோருக்கும் தெரிந்ததாக நான் உங்களுக்கு சொல்றேன், யாரும் தப்பா நினைக்க கூடாது. அதே வீட்டில இவருக்கு முன்பதாக பிறந்த மாமா குறித்து பாருங்க. ஆனால் இன்றைக்கு அந்த தம்பி கிறிஸ்துவுக்கு என்று அவன் அர்ப்பணித்ததுனால, கிறிஸ்துவனுடைய சத்தியத்தை கேட்டதுனால இவனுடைய நிலையை நீங்க நினைத்து பாருங்க. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அப்ப ஒரு மீட்பர் இருக்கிறதுனால தானே அவனோட வாழ்க்கையை மீட்டு இன்னைக்கு சீராக இருக்க வேண்டும் என்று தேவன் நினைக்கிறார். அது வழி நடத்துகிறார், அதையும் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. இல்லைன்னா சிதறோண்டி போயிருக்கும். அவங்க வேலையை பார்த்தோம், இங்க உட்கார்ந்து சத்தியத்தை கேட்க மாட்டோம். பந்திக்காக நாம் ஆயத்தமா இருக்க மாட்டோம். எங்கேயோ ஒரு மூலை படுக்கிறப்ப இல்லைன்னா பெட்ல பத்து உருட்டு இருப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. மீட்பர் இருக்கிறதுனாலதான் நாம மீட்டெடுத்து அப்பாவும் செய்தி தாங்க பார்க்கும்போது அந்த மண்ணுக்குள்ளாக சிக்கி கொண்டிருந்தது. அவர்களை மீட்டெடுத்து உட்காரும் போது பேட்டி எடுப்பார்கள். எப்படி இருந்தது, எப்படி இந்த சூழ்நிலை வந்தது, எப்படி இது ஆனது, அது வந்த பொழுது நீங்கள் எப்படி இருந்தீர்கள் என்று சொல்லி. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. புத்தகம் 33:3 வாசிக்க கேட்போமா. இன்னைக்கு மீட்பர் என்று சொன்னா ரொம்ப சர்வ சாதாரணமா நினைக்கிறது. நம்ம மீட்டர் இருக்கிறார், நம்ம மீட்டெடுக்கிறார், ஏற்கனவே உலகத்துல நம்ம மீட்டெடுத்திருக்கிறார். இனி பரலோகத்துக்கு காரியத்துக்காக நாம என்ன பண்ண வேண்டும்? அவர் நம்மை மீட்டெடுக்க வேண்டும். அவரோட வருகையில நம்ம என்ன பண்ணக்கூடாது? கைவிட்டக்கூடாது
என்று சொல்லி கடைசி வரைக்கும் நினைத்திருக்க அந்த மீட்பை அடைவதற்காக நாம் கர்த்தரை பின்பற்றுகிறவர்களா இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்கிறவர்களா இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நாம் பாடின பாட்டை போல என்னதான் நான் என்று என் மீட்பர் உயிரோடு தொடர்ந்து பயணம் செய்வேன் என் துணையாளரும் சொல்கிறார். அந்த பாட்டை நான் நினைவே வைக்கல. நான் பிரசவம் பண்ணதுக்கு முன்னாடி அந்த வார்த்தை அந்த பாட்டு அதுல என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று வந்தவுடனே கர்த்தாவே இன்றைக்கு இந்த வார்த்தையை நீர் பேசும்படியாக நிச்சயமாக நிச்சயித்திருக்கிறீர் என்று சொல்லி நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லி பார்த்தேன். அந்த பாட்டு தானே எடுத்து வைக்கிறேன். அந்த பாட்டையும் சிந்தனையும் வைக்கல. தேவனாகிய கர்த்தர் ஒரே ட்ராக்ல அதை கொண்டு வரும் பொழுதுதான் நமக்கு அது விளங்குகிறது. எடுத்தவர்கள் வாசிப்போமாக ஏசாயா 43ஆம் அதிகாரம் 3வது வசனம். காடு வீடு கடந்து நான் சென்றாலும் கரப்பிடி தென்னை நடத்துகிறார். யார் செய்ய முடியும்? இதுபோல யார் செய்ய முடியும்? வாசிப்போமாக. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்து. கவனித்து பாருங்க அருமையானவர்களே, ஜனங்களை கர்த்தர் மீட்பதற்காக நான் சொன்னேன்ல, இத்தனை 1000 பேரை நான் என்ன பண்ணிருக்கோம், ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறோம். இத்தனை பெட்டுகள் இருக்கிறது. இத்தனை விதமான ஹாஸ்பிட்டல்ல பாதிக்கப்பட்டவர்கள் எப்படியாவது பாதிக்கப்படுவார்கள் தெரிஞ்சிருக்கிறோம். ஹாஸ்பிட்டல்ல இத்தனை பெட்டுகள், இத்தனை ஆக்சிஜன் வச்சிருக்கிறோம். அதுக்கு அடுத்தது இத்தனை படுகுகள் வைத்திருக்கிறோம். இவைகள் எல்லாம் தயார் பண்ணி வைத்திருக்கிறோம். இந்த நாளிலே வரக்கூடிய ஆபத்துல இருந்து அவங்க மீட்டெடுக்கும்படியாக என்று சொல்லி அவங்க சொல்லுவதை போல தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக உனக்கு ஈடாக எகிப்தை கொடுத்த தேவனாகிய கர்த்தர் எவைகளெல்லாம் உனக்கு செய்திருக்கிறார், எவைகளெல்லாம் உனக்கு கொடுத்திருக்கிறார். அது மட்டும் அல்லாமல் இஸ்ரவேலின் ஜனங்களுக்காக எகிப்தையே தனக்கு ஈடாக கொடுத்தார், எத்தியோப்பியாவை கொடுத்திருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் தாமே அந்த ஜனங்களை மீட்பதற்காக இதுவிதமாய் செய்தது மாத்திரம் அல்லாம கடைசியாய் நம்மை மீட்பதற்காக இயேசு கிறிஸ்துவை கொடுத்து அவரோட சரீரத்தை பிக்க கொடுத்து அவரோட ரத்தத்தை முற்றிலுமாக சொட்டு ரத்தம் வரைக்கும் அவர் சரீரத்திலிருந்து அது சிந்தப்பட்டு அதனால நமக்கு மீட்பை கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோமாக. தேவன் எத்தனை விதமான தியாகத்தை செய்கிறார், எத்தனை கிரயத்தை அவர் செலுத்தியிருக்கிறார், எப்படியெல்லாம் உன்னை மீட்பதற்காக எவைகளெல்லாம் அவர் கொடுத்திருக்கிறார் என்பதை புரிந்து பாருங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நமக்காக நம் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் நமக்கு ஒரு பொருளை கூட கொடுக்கிறது இல்லை. சரீரத்தில் இருக்கிற ஒரு பொருளை கூட நமக்கு கொடுக்கிறது கிடையாது. ஆனா தேவனாகிய கர்த்தர் தாமே எவ்வளவு பெரிதா இருந்தாலும் சரி தேவன் அதை செலுத்துகிறவராக இருக்கிறார். அது எவ்வளவு விலை இருந்தாலும் சரி அத்தனை வளைக்கும் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிறார். எவ்வளவு நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அவர் பார்த்தாரா? பார்க்கல. அவர் பார்க்கவே இல்லை. யாரெல்லாம் அவரை உணர்ந்து அவர்கிட்ட வருவார்கள், யாரெல்லாம் ரட்சிக்கப்படுவார்கள் என்று இருந்தாலும் அதெல்லாம் அவர் எதிர்பார்க்காம பிதாவாகிய தேவன் சொன்னார், என் ஜீவன் இந்த நாளிலே இந்த ஜனங்களுக்காக கொடுக்க போகிறேன். நம்ம போல செய்யுமா? பட்னி அந்த ஒரு வேலை சாப்பாடு, பட்னி அந்த ஒரு வேலை சாப்பாடு கொடுங்க. பார்த்தேன் வேதத்தில் ஒரு தாயும் தகப்பனும் கனம் பண்ணுவாங்க. அப்போது ஒரு ஆயுசு நாட்கள் பெருக. உன் பிள்ளைங்க உனக்கு செய்யாது, உன் கணவர் உனக்கு செய்ய மாட்டார், உன் மனைவி உனக்கு செய்ய மாட்டாங்க. உனக்காக ஜீவனை கொடுக்க தெய்வம் செய்வார்.
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் செய்வார். அந்த இறக்க குணத்தை அவர் தாமே வைத்திருக்கிறார். யார் கைவிட்டாலும் சரி, யார் உன்னை ஒதுக்கி தள்ளினாலும் சரி, உன் மீட்பர் எல்லாவற்றிலும் உன்னை மீட்டெடுப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகள் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை ஒருத்தர் வாசிப்போம். அப்படி நீதிமொழிகள் 21:18 அப்படியாக எடுத்துக்கொள்வோமாக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இன்னும் கூட ஒரு 7-8 வசனம் இருக்கிறது. ஆனா நமக்கு இப்ப அது வேணாம் நினைக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் வருகின்ற நாட்களை அதை நாம் பார்ப்போமாக. நீதிமொழிகள் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆண்டவரே, இந்த நாளிலே மீட்புன்னு சொல்லும் பொழுது திருவந்து பந்திக்கு அப்படியாக அது தப்பி வராதுன்னு சொல்லி உடனே பார்த்து இந்த நாளிலே அவரை மீட்டெடுத்ததுக்கு, இந்த வார்த்தை வந்ததுக்கு, எங்களை எல்லாரையும் மீட்டெடுத்ததுக்கு தேவன் மிகப்பெரிய ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறார் என்று சொல்லியிருந்தார். அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்க பார்க்கலாம், ஒருவர் அப்படியாக ஞானஸ்நானம் எடுத்ததற்காக இப்ப அப்படி சொல்ல பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்ட பரலோகமே சந்தோஷப்படுகிறார். கரங்களை தட்டுவோமா? ஒரே ஒரு ஆத்மா அவன் இறங்கி ஞானஸ்நானம் எடுக்கிறேன்னு சொன்ன உடனேயுமே பரலோகத்துல மிகப்பெரிய சந்தோஷம். அங்க மீட்டெடுக்கப்பட்டவர்கள் பரலோகத்தில் இருக்கிறவர் 1,44,000 பேர் என்று வேதம் கணக்கிட்டு சொல்ல இருக்கிறது. எல்லாம் வேற வேற இடத்துல இருப்பார்களோ என்னவோ தெரியாது. ஆனா கணக்கிடப்பட்டு சொன்னது அது. அதனால இந்த இடத்துல கூட ஒரு மனிதர் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறதை குறித்து அதனால்தான் நான் சந்தோஷமா இருக்கிறேன் என்று சொன்னேன். பரலோகமே சந்தோஷப்படுகிறது. நான் ஒவ்வொருத்தரும் ரட்சிக்கப்படும் பொழுதும் அப்படிதான் பரலோகத்துல ஒரு சந்தோஷம் உண்டாயிருக்கு. பரலோகத்துக்கே சந்தோஷம் கொடுக்கிறது இந்த ரட்சிப்பு. அல்லேலூயா. பரலோகத்துக்கே சந்தோஷம் கொடுக்கிறது இந்த ரட்சிப்பு, இந்த ஞானஸ்நானம். எடுத்தவர் வாசிப்போமாக. நீதிமொழிகள் 11:8. நீதிமான் இக்கட்டில் விடுவிக்கப்படுவான். அப்படியா? நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான். அவன் இருந்த இடத்திலே கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 21:18. நீதிமொழிகள் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 18வது வசனம். நீதிமானுக்கு பதிலாக துன்மார்க்கரும், செம்மையானுக்கு பதிலாக துரோகிகளும் மீட்கும் பொருளாவார்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவை பார்த்தீர்கள் என்றால் அவர் கேட்கிறார், என்னிடத்தில் உங்களுக்கு ஒரு தாவம் உண்டு என்று உங்களால சொல்ல முடியுமா? பார்த்தவர்கள் எல்லாரும் சொல்லுவார்கள், இவர் விபச்சாரி எப்படி தொடலாம், தாவின் வீட்டுல எப்படி போகலாம், பரியாசம் கூட இருக்கிற ஒரு வீட்டுக்கு இவர் எப்படி பிரவேசிக்கலாம், அவர் வீட்டுல எப்படி இவர் சாப்பிடலாம், அவங்க கூட இவர் எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம் என்று சொல்லி பாருவார். ஆனால் தேவன் நேரிட்டு கேட்கிற இயேசு கிறிஸ்து, என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களால சொல்ல முடியுமா? என்னிடத்தில் ஒரு குற்றம் இருக்கிறது என்று உங்களால சொல்ல முடியுமா என்று சொல்லி. ஆனால் அப்படியாப்பட்டவர் இந்த வசனத்தை மீண்டுமாய் வாசிப்போமாக. 21:18. நீதிமானுக்கு பதிலாக துன்மார்க்கரும், செம்மையானுக்கு பதிலாக துரோகிகளும் மீட்கும் பொருளாக ஆவார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் ஒரு காலத்தில் துரோகியாதான் இருந்தேன். ஒரு காலத்தில் பாவத்தில் விழுந்தவனாதான் இருந்தேன். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, தாவீது சொல்லுகிறார் என்னவென்றால், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார். என் தாய் என்ன பண்ணாரா? பாவத்துல என்னை கர்ப்பம் தரித்தார்.
அதை கொண்டு நான் சொல்லுகிறேன், நான் பாவி. தாவீது தெளிவா எழுதுகிறார், தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தார் என்று சொல்லி. ஆகையினால தேவனாகி கர்த்தரிடத்துல பாவியாகவும் துரோகியாகவும் இருந்த பொழுது அவர்தாமே எனக்கு பதிலாக, அவர்தாமே என்னை மீட்பதற்காக அவர் கள்ளர்கள் மத்தியிலே அவரை நிற்க வைத்தார். ரோமர் அரசாங்கம் அப்படிதான், எந்த குற்றம் செய்தாலும் சரி அவர்களை இவ்வாறு கொடுமைப்படுத்தி கொலை செய்வார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சீஷர்களெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் தலைகீழ தொங்க விட்டு அவர்களை என்ன பண்ணார்களா, மேல இருந்து கீழே வரைக்கும் அப்படியே தோல் விட்டார். தலைகீழ கட்டி இந்த எக்ஸ் போல வந்து பண்ணிட்டு இயேசு கிறிஸ்துவ சிலுவை அவர்களுக்கு எக்ஸ் போல பண்ணி, எக்ஸ் வடிவத்துல அவர்களுக்கு பண்ணிட்டு 2 காலை அப்படிக்காக பிரித்து வைத்து அவங்களை மேல இருந்து கீழே அப்படியே தோல் கொடூரமாய் சாப்பிடுறாங்க. அப்படியே பின்புறத்துல ஒரு ஹேண்டில் போட்டு முன்னாடி ஒரு கழுத்துல அப்படி ஒரு வளையம் போல யூ போல வரும், அந்த கழுத்தை சுருக்குது, அது வரும். பின்னாடி இழுக்க 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 அப்படியே அந்த கழுத்தை அப்படியே நடிக்கிட்டே வரும். அப்படி கொடுமை பண்ணி சாப்பிடும். அந்த வகையில தான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில கொண்டு கள்ளர்கள் மத்தியில ஒரு கள்ளனை போல, கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளனை போல குற்றமற்ற கிறிஸ்து தூங்கினாரே, கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளனை போல குற்றமற்ற கிறிஸ்து தூங்கினாரே. ஹல்லேலூயா. அவர் குற்றமற்றவர். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கள்ளனை போல அவரை கொன்றார். இன்றைக்கு இந்த துரோகிக்காக என்னை மீட்கும் பொருளாக நீதிமான் கொல்லப்பட்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடைசியான வசனம், எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வசனம், இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை, இது தெரியும். யோபு புத்தகம் 19ஆம் அதிகாரம் 25 அப்படியாக நாம் வாசிக்க கேட்போம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று கடைசி நாளில் பூமி மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து வந்து 2024 ஆண்டுகள் ஆனது. ஆனால் அதுக்கு முன்பதாகவே யோபுக்கு ஒரு தெளிவு இருக்கு பாருங்க. எப்படி ஒரு தெளிவு இருக்கு பாருங்க. நான் தேவனை பின்பற்றினேன், எனக்கு எல்லாமே அழிந்து போனது என்று இருந்தாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாட்களிலே அவர் பூமியின் மேல் வந்து நிற்பார், என்னை வந்து மீட்டு கொண்டு போவார். ஹல்லேலூயா. 26 வாசிப்போமாக. அவனுக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது, என் மீட்பர் இருக்கிறார். நான் இப்பொழுது மரணத்தை தழுவி கொண்டிருந்தாலும், என் சரீரம் அழுகி கொண்டிருந்தாலும், நான் நாற்றம் பிடித்திருந்தாலும், எந்த சூழ்நிலையில நான் இருந்தாலும் என் மீட்பர் என்னை மீட்பார். ஹல்லேலூயா. 26 வாசிப்போம். இந்த என் தோல், நல்ல கவனிக்க, வசனத்தை கவனிக்க. அப்பதான் உங்கள் ஆவிக்குரிய ஜீவித்துல இன்னும் ஒரு படி மேலே ஏறி போவதற்கு உங்களுக்கு உதவியா இருக்கும். இந்த தோல் முதலானவை அழுகி போன பின்பு என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்த்தேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எவ்வளவு ஒரு வெளிப்பாடு, எவ்வளவு ஒரு தெளிவான. இத்தனை சூழ்நிலை கவனித்து பார்க்கணும். அவங்களோட சூழ்நிலை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு அதை தெரிவிக்கிறேன். எப்படி என்று சொன்னால், சொத்து அழித்தது, பிள்ளைகள் மரணம் அடைந்தார்கள், மனைவி வெறுத்தார்கள், எல்லோரும் ஊர்ல இருக்கிறவர்கள் எல்லோரும், அந்த தேசத்துல இருக்கிறவர்கள் எல்லாம் கிட்ட வந்து கூட அவனிடத்தில் பேசுவதற்கு யாரும் காண்பது சம்மதிக்காமல் எல்லோரும் தொழுவா இருந்து பேசுவார்கள். ஏனென்றால் அவன் சரீரம் அப்படியாக மாறிவிட்டது.
ஆனாலும் அவனுக்குள்ள என்ன இருக்குது என்று சொன்னா, இத்தனை போராட்டத்தை மத்தியிலும் மூளை குழம்பி போச்சு, சரீரம் எல்லாம் நாற்றம் அடைத்து கொப்பளமானது, எல்லாம் இருந்த சூழ்நிலை, இத்தனை டென்ஷன் இருந்தால் கூட அவருக்கு ஒரு தெளிவு இருக்குது. என்னவென்றால், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. கடைசி நாட்களில் அவர் பூமி மேல வரப்போகிறார். இரண்டாம் வருகைக்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். அவர் வருவார். ஆகினால இப்பொழுது நான் என்ன பண்றேன், மாம்ச கண்களினால் அவரை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. இந்த தோல் முதலாவணைகள் அணுகி போனாலும் என் மீட்பர் இருக்கிறார். நிச்சயமா நான் இதுல எல்லாத்திலும் நஷ்டப்பட்டேன். ஏன் பிசினஸ்ல நஷ்டப்பட்டேன், என் சரீரத்துல நஷ்டப்பட்டேன், குடும்பத்துல நஷ்டப்பட்டேன், பிள்ளைகளும் நஷ்டமானது. ஆனாலும் கூட என் தேவனாகிய கர்த்தர் என்னை மீட்டெடுப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னை மீட்டெடுப்பார். என்னை மீட்கும்படியாக அவர் வருவார். மறுபடியும் வருவார் என்று சொல்லி தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அருமையானவர்களே, இந்த நாளிலே நீங்கள் மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு கிறிஸ்துக்கு வெளிக்குள்ளாக இல்லாமல் கிறிஸ்துக்குள்ளாக இந்த ரட்சிப்பை நீங்கள் தாமே பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு இது உங்களுக்கு என்ன, இவங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்க சொல்கிறார்கள் என்று சொல்லி உங்களுக்கு கசப்பா இருந்தாலும், இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு அதை தெரிவிக்கிறார். உங்களுக்கு அதை தெரிவிக்கிறார். ஏனென்றால், உன்னை மீட்க வேண்டும், உன்னை மீட்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீ கஷ்டம் இல்லாமல், வேதனை இல்லாமல், இந்த உலகத்துல எவ்வளவு துக்கத்தோடு, சஞ்சலத்தோடு, தவிப்போடு, எவ்வளவு போராட்டத்தோடு ஜீவித்துக் கொண்டிருக்கிற, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தேவனாகிய கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்றார். நல்ல ஒரு ஜீவியத்தை உனக்கு ஆயத்தப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்றால், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி உன் வாழ்க்கையை அவரிடத்துல ஒப்பு கொடுத்து, நீர் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்குவதற்காக நீ ஆயத்தமாக. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிப்பார். உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை வரலையா? சரி, வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல இந்த வசனத்தை எழுதுவான அப்புறமா பார்த்துக்கலாம் நினைச்சேன். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 7:17. இன்றைக்கு அதற்காக நீங்கள் ஒப்புக்கொடுங்க. நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ, எவ்வளவு வேதனைப்பட்டீங்களோ, அதுக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு இரண்டத்தனையாய் கொடுக்க தேவனாகிய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே நீங்க அதே போல இருக்க போதில்லை. இங்கே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தா, லேவியராகமத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை. அதே போல கர்த்தர் உங்களை வீட்டுக்கு கொண்டு போய் தன் இடத்துல பரிசுத்த ஸ்தலத்துல உங்களை வைக்கும் பொழுது அதே மாதிரி அவர் பார்த்தா, நான் ஆண்டவரே எல்லாமே போயிடுச்சு, இனிமே என்னை வீட்டை என்ன பண்ண போறீங்க என்று சொல்லல. அருமையான ஒரு வாழ்க்கையை தேவன் வைத்திருக்கிறார் என்ற அந்த தெளிவு, இந்த தெளிவு மாத்திரம் நமக்கு எல்லோருக்கும் இருந்தது என்று சொன்னா, எவ்வளவு குழப்பம் வந்தாலும் நிச்சயமா கர்த்தருக்குள்ள நாம நிலைத்திருப்போம். ஹல்லேலூயா. வாசிக்க 7ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் இவர்களை வைத்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அன்றைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய அரங்களை கட்டி மகிமைப்படுத்துவோமாக. கட்டில பத்து அழுதுட்டே இருப்பேன். ஒரு கிரமமும் கண்ணீரை தொடக்க மாட்டார்கள். ஏன் அழுகுறன்னு கேட்க மாட்டார்கள். ஏன் அழுகுற, உனக்கு என்ன வேதனை, உனக்குள்ள என்ன பிரச்சனை என்று கேட்க மாட்டார்கள். படுத்துட்டே இருக்க வேண்டியது. அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. நம்மால முடியாம போய் இந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்றப்ப, அப்படியா அப்படின்னு தெரியாது. ஆனா தேவனுடைய வார்த்தை எப்படி சொல்லுது, அவர்களுடைய கண்ணீரை யாவையும் துடைக்கும். அப்ப கண்ணீரை துடைக்கிறார் என்று சொன்னா, நீ பட்ட துயரங்கள், வேதனைகள், உனக்கு இருந்த துக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்து அந்த கண்ணீரை துடைத்து ஜீவ உச்சண்டையாக உன்னை கொண்டு போய் விடுகிறார். இது வரைக்கும் யாருன்னா சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது வரைக்கும் யாருன்னா இந்த வயசு உங்களுக்கு என்ன வயசு? 70, 60
40, 30, என்ன வயசு இருந்தாலும் சரி, உன்னை ஜீவ ஊற்றில் தண்ணீர் அண்டைக்கு உன்னை கொண்டு போய் நடத்துவார் என்று சொல்லப்படுகிற ஒரு மீட்பர் நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இத்தனை வருஷம், இத்தனை ஆண்டுகள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறீங்களே, இதுவரைக்கும் உங்களுக்கு ஜீவ ஊற்றனை கொண்டு போய் நடத்துகிறவர் ஒருத்தர் இருக்கிறார் என்பதை உங்களுக்கு தெரியுமா? இல்ல தாய் தகப்பனார் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்களா? எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்பீங்களா? இயேசு செய்வார். அல்லேலூயா. அவர் நடத்துவார். அதற்காக தான் அவர் பூமிக்கு வந்தார். அதற்காக தான் அவர் ஜீவனை கொடுத்தார். விலை மதிப்பில்லாத அந்த ரத்தத்தை அப்படியாக அவர் செஞ்சினார். உன்னை மீட்டெடுக்க நீங்க எவ்வளவு கஷ்டப்படுற காலம் ஆண்டவரே கர்த்தாவே, சரீரம் முழுவதும் பலவி, இருதயத்தின் வலி தீராத ஆண்டவரே, இந்த மொத்த தலைவலி ஆண்டவரே, என்னால ரொம்ப நேரம் உட்கார முடியாமல் என் கால் வேதனை ஆண்டவர், முதுகு வேதனை ஆண்டவர் என்று சொல்லி இத்தனை வேதனைகளை இருந்து எவ்வளவுதான் நீ மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டாலும், எவ்வளவுதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும், எவ்வளவு பெரிய சீப் டாக்டரை பார்த்தாலும் உனக்கு தீராது. கர்த்தர் அங்கே உன்னை எல்லாவற்றையும் ஒழித்து உன்னை சுத்தமாக்கி அவனுடைய வேதனையே இல்லாத வாழ்க்கை கொடுக்க முடியாதான் என் மீட்டர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இருபத்தொன்னு 4 வாசிப்போமாக. வெளிப்படுத்துதல் விசேஷம் 21 ரொம்ப சீக்கிரம், ரொம்ப நாள் அல்ல, இன்னும் கொஞ்ச நாள் தான். நீங்களே கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறீங்க, எங்கெங்கே நிலை செலவு, அங்கெங்கே ஒவ்வொரு நாடும் பாதிப்பு பட்டு கொண்டு வந்து பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள். எந்த நேரத்தில் எவருக்கு எவ்வளவு நேரிடும் என்பது தெரியாது. வாசிப்போமாக. எடுத்தவர்கள் அவர்களுடைய கண்ணீர் யாவை தேவன் துடைப்பார். இனி இப்ப இந்த வசனத்தை, இப்ப வருகின்ற வார்த்தை நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இதெல்லாம் யாரும் சொல்ல முடியாது, செய்யறவர் தான் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. செய்யறவர் தான் சொல்ல முடியும், வேற யாரும் சொல்ல முடியாது. கவனித்து கேளுங்க. இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுவதும் இல்லை. இன்னைக்கு நிறைய பேருக்கு அதுதான். அலறுவதும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று. ஹல்லேலூயா. உனக்கு இருந்தது எல்லாம் ஒழிஞ்சிடும். உனக்கு இருந்தது எல்லாம் ஒழிஞ்சிடும். ஆண்டவரே, எனக்கு இந்த வேதனை ரொம்ப நாளா இருக்குது, இந்த போராட்டம் ரொம்ப நாளா இருக்குது, சரீரத்தில் இருக்கிற பிரச்சனை ஆண்டவரே ஸ்தோத்திரம், எனக்கு இந்த மூச்சு வாங்கல ஆண்டவரே, வெகு நேரம் உட்கார முடியல, நடுங்கு முதுகு ஆண்டவரே, என்னால ரொம்ப நேரம் நடுங்க முடியல ஆண்டவரே, வீடு வேற தாங்க முடியல, இந்த உஷ்ணமெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் எல்லாம் உனக்கு ஒழிஞ்சு போயிடும். பொழுது வச்சு பொழுது போனா நாளைக்கு என்ன பண்ணுவோம், நாளைக்கு என்ன செய்வோம், எதை செய்வோம், இதை செய்வதற்கான பலன் இல்லை, இதை செய்வதற்கான பணம் இல்லை, இதை செய்வதற்கான நமக்கு எந்த விதமான வாய்ப்புகள் இல்லை. இந்த டென்ஷன் தான் கிடையாது. இவைகளெல்லாம் இல்லாமல் எல்லாவற்றையும் கர்த்தர் ஒழிய பண்ணி உன்னை சுதந்திரமாக வைக்க போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று முன்பிதாக்களுக்கு அவர் ஆணையிட்டு கொடுத்தார். இன்றைக்கு தேவனாமி கர்த்தர் கொடுப்பார். அதற்காக தான் இந்த வார்த்தை சொல்லுங்க. கண்ணீரை யாவையும் கவலை போய் சம்பாதிக்கணும். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எங்க போனாலும் கியூ தான், எதுவுமே கியூ இல்லாம இல்லை. நம்ம சொந்த பணத்தை எடுத்துட்டு போனா கூட நம்ம லைன்ல தான் நிக்கணும். நம்ம சொந்த பணத்தை, நமக்கு சேர வேண்டிய பணத்தை எடுக்கணும்னா கூட நம்ம லைன்ல தான் நிக்கணும். லைன்ல நின்று டோக்கன் பிரகாரம் வாங்கணும். சுகத்தை பெறனாலும் டோக்கன் பிரகாரம் தான் போகணும், லைன்ல தான் நிக்கணும். ரசிக்கு போனாலும் அப்படிதான், எங்க போனாலும் கியூ 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 தான்.
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகையினாலே அருமையானவர்களே, அங்கெல்லாம் நீங்க அப்படி செய்தல் அழகா பிரீமியஸா இருக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்க வேண்டியது மாசத்துல ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு கனி கொடுப்பதை பறிச்சு சாப்பிட வேண்டியது, ஜீவ ஊற்று தண்ணீரை நாம் பருக வேண்டியது, சமாதானம், மகிழ்ச்சி, தேவனாக கர்த்தரை ஆராதிப்பது. தேவன் தாமே இப்படி உங்களை நடத்த அவர் உன்னை மீட்டெடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நாம பாருங்க, சாப்பாட்டுக்காக எதையும் கொண்டு போக வேண்டியது. வேலை செய்யணும்னா வேலை செய்யற பொருளை கொண்டு போகணும் இல்லையா? இந்த சாப்பாடு எடுத்துட்டோம்னா அங்கேத்த பொருள்களை கொண்டு போகணும். அங்கெல்லாம் அந்த சூழ்நிலையை வைக்காம கர்த்தத்தாமே உன்னை ஆசீர்வாதமாக சுகபோகமாக வைப்பதற்காக தான் தேவன் இந்த நாளிலே நாம் நியமித்திருக்கிறார். நிச்சயமா தேவன் அதை செய்வாராக. நாம் யாவரும் கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக. கஷ்டப்படுங்க, இன்னைக்கு ஒரு கஷ்டமா இருக்குன்னு சொல்லலாம், வேதனையா இருக்குன்னு சொல்லலாம், துக்கமா இருக்குன்னு சொல்லலாம். எல்லாவற்றையும் அவர் ஒழிய பண்ணுகிறவரா இருக்கிறார். அன்றோடு கர்த்தர் ஒழுங்குகிறார். உனக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் ஆசீர்வாதங்கள் தேவன் நிச்சயமாய் கொடுப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யாவரும் பந்திக்கு ஆயத்தமாவோமாக. தேவனாகிய கர்த்தர் உனக்கு ஒரு குறைவும் வராமல் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னை பாதுகாப்பாக. இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வசனத்தை விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த தேசத்திலே ஆமென் ஆண்டவரே சிங்கம் இருப்பதல்ல, நான் ஆண்டவர் கர்த்தால் துஷ்ட மிருகம் இல்லாமல் நான் படுத்துக் கொள்வேன் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென் ஆண்டவரே. ஏனென்றால் மனிதர்களை தான் தேசத்துல அப்படி சொல்லப்படுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சில பேர் நாம சொல்வோம், ஏன் நாய் மேரி குறைகிறேன்? நாயா கிடையாது. ஆனால் அவருடைய செயல்களை பார்க்கும் பொழுது நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை அப்படி, நாய் மேரி குறைக்கிறீர்கள், பேய் மேரி கொடுக்கிறீர்கள், பேய் மேரி பண்றீர்கள் என்று சொல்வார். அதே போலதான் வேதத்தில் சொல்லப்படுகிறது. அவனுடைய சிங்கம் இருப்பதல்ல, அதே போல துஷ்ட மிருகங்கள் இருப்பதல்ல. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனாகிய கர்த்தர் இங்கேயும் சரி அங்கேயும் சரி எல்லாவற்றிலும் உன்னை மீட்டெடுக்க அவர் தாமே வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் நமக்கு கூடாது ஸ்தோத்திரம். சில நேரங்களில பாருங்க, நமக்கு சொந்த பந்தங்களும் அப்படிதான் நினைப்பார்கள். ஒரு துஷ்டரன் போல நமக்கு ஒரு நன்மை நடக்கணும்னா அவங்க விட மாட்டாங்க, நமக்கு ஒரு நல்லது செய்யணும்னா விட மாட்டாங்க. ஏதோ ஒரு மிஸ்டேக்ல ஏதோ ஒரு தவறுதல் நடந்திருந்தால் கூட அவங்க என்ன செய்வாங்கன்னா அதையே வைத்து நமக்கு கடைசி வரைக்குமாக பயன்படுத்தும்படி நினைப்பார்கள். தேவன் ஒரு காலமும் விட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு காலமும் அவர் இப்படி விட மாட்டார். எல்லாவற்றையும் அவர் பலர்கள் எல்லாம் ஒழிந்து போகும்படியா செய்வார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் அப்படி செய்தார். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்களுக்கும் செய்வாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாம் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனும் பரிசுத்த ஆவியானவரின் அன்பின் சதா காலங்கள் தொடர்ந்து நம்மோடு காப்பாராக. ஆமென். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோமாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை இன்றும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாவருக்கும் ஸ்தோத்திரம், எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.